நேத்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அதாவது 26,000 ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்ணோம். ஆனா, அத கடந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேல அப் ஆயி போயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் தான். இந்த 26,000 ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு அடுத்த லெவல் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெபிலைஸ் ஆச்சு அப்டின்னா, மார்ச் ஃபுல்லா இந்த 26,000 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் ஆச்சு அப்டின்னா, அதுக்கப்புறமா மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கும் அப்டின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அ அதே மாரி நேத்து சைட்வேஸ்ல தான் போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஆட்டோமொபைல் ஃபீல்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 5.5% மேல போயிருக்கு. அதே மாரி மாருதி நல்ல பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் ஒரு 12:00 முன்னாடி வரைக்கும் நல்ல பெர்சன்டேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் ஆயிருக்கு. அ டாட்டாவும் ஒரு நல்ல பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈச்சர் மோட்டரும் ஆரம்பத்துல ஒரு நல்ல ஹைக் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஆட்டோமொபைல் செக்டார்ல நேத்து நடந்த நிகழ்வா இருந்தது. நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 26,000 ரீச் பண்ணது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அத ரீச் பண்ணியிருக்கு நேத்து. அதனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கும். இந்த அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஐடி செக்டாரையும், பேங்கிங் செக்டாரையும் தான் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் ஐடி செக்டார்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுனால, அதுல சரியான என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கான மார்க்கெட்ட கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, திடீர்னு கீழ விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கீழ போனாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நாம நம்புறோம். இன்னைக்கு ஐடி அண்ட் பேங்கிங் செக்டார்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, அதுல சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.